இந்திய சினிமாவிலேயே பிரம்மாண்ட படங்களை இயக்கி பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்த இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான 2.0, இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் உள்ளிட்ட படங்கள் விமர்சன ரீதியாக மிக பெரும் அடியை சந்தித்தது. இதில் இந்தியன் 2 மற்றும் கேம் சேஞ்சர் பாக்ஸ் ஆஃபீஸிலும் படுத்துவிட்ட ஷங்கரை அவுடேட்டட் இயக்குனர் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தனது கனவு படமான வேல்பாரி படத்தை இயக்கியே தீர்வேன் என்று சரியான கம்பேக் கொடுக்க ஷங்கர் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராரு. ஷங்கர் இயக்கத்தில் வேல்பாரி படம் அடுத்த ஆண்டு ஆரம்பிக்க போவதால் லேட்டஸ்ட் தகவல் கோலிவுட்டில் வெளியாயிருக்கு. மேலும் வேல்பாரி படத்தில் ஹீரோவாக ஒரு தமிழ் நடிகர் நடிக்கப் போவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கும் நிலையில் அவர் வேறு யாரும் இல்லை, நடிகர் ரஜினிகாந்த் தான் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைகா மற்றும் ரெட் ஜெயின் நிறுவனத்தோடு இணைந்து ஷங்கர் இந்தியன் 3 படத்தை உருவாக்கிய நிலையில் இந்தியன் 2 படத்தின் தோல்வி காரணமாக இந்தியன் 3 படத்தை முடிக்க மேலும் ஷூட்டிங்கிற்கு பணம் ஒதுக்க முடியாது என்கின்ற முடிவில் லைகா நிறுவனம் கரார் காட்டி வரும் நிலையில் இந்தியன் 3 திரைப்படம் இந்த ஆண்டு ஜனவரிக்கே வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மருதநாயகம் படத்தை போல அந்த பிரம்மாண்ட படத்தையும் கிடப்பில் போட்டுட்டாங்க. வேல்பாரி படத்திற்கு தயாரிப்பாளர்கள் கிடைக்கவில்லை என்றும் எந்த ஒரு முன்னணி நடிகரும் அந்த படத்தில் நடிக்க முன் வருவதில்லை என தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில் தற்போது இயக்குனர் ஷங்கர் வேல்பாரி படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் பணிகளை செஞ்சு வரார் என்றும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் படப்பிடிப்பை ஆரம்பமாகும் என தகவல்கள் வெளியாயிருக்கு. நடிகர் ரஜினியை வைத்து தான் ஷங்கர் வேல்பாரி படத்தை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் ரஜினி நடித்தாதான் கச்சிதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. ஜெயிலர் 2 படத்தை முடித்த கையோட ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிப்பார் எனவும் சொல்லப்படுகிறது. ஆனாலும் ரஜினிகாந்த் நடிக்க சம்மதம் தெரிவிக்கவில்லை அப்படின்ற ஒரு தகவலும் போய்கொண்டிருக்கு. ஒருவேளை ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்க மறுத்தா கண்டிப்பாக சூர்யாவை இந்த படத்தில் புக் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா விக்ரம் இந்த படத்தில் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காராம் ஷங்கர். எது எப்படி இருந்தாலும் ஷங்கர் மீண்டும் கம்பேக் கொடுக்க நினைக்கிறாரு. மீண்டும் தன்னை யார் என நிரூபிக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருக்கார். அதனால் ரஜினிகாந்த் கண்டிப்பாக ஷங்கருக்கு உதவுவார் என நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்தை வச்சு வேல்பாரி படம் எடுத்தால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.